ஹே கைஸ், நீங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்து அனுப்பிடு ஸோ 15 தான் போகிறோம். அதுக்கு வீடியோ லைக் மறந்தாமல் இருங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ கிராண்ட் காம்படிஷனில் ஜெயிச்சிருப்பேன். இனிமேல் இந்த 10th ஃப்ளோரோட கண்ட்ரோல் எல்லாமே இந்த ஹெவன்லி டீமன் கும்பல் இருப்பாங்களா அவங்க தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பெருசாக இனிமேல் எல்லா கண்ட்ரோலையும் பார்த்துப்பாரு. அவர் டீமன் கிங்காக இருந்திருப்பாரு. இங்கே இருக்கக்கூடிய ஸ்னேக்லேருந்து எல்லாமே பயந்து மறந்து போயிருந்துப்பாங்க. ஏன்னா அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை. நம்ம ஹீரோ இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு வர போயிருப்பேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு ட்ரைனிங் சேம்பர் இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம ஹீரோ இருப்பேன். அந்த ட்ரைனிங் சேம்பரை நம்ம ஹீரோ பாஸ்ட் லைஃப்லேயே கேள்விப்பட்டிருப்பேன். இப்போ இதுக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப்பில் அந்த நாங்பூம் ஃபேமிலி இருக்காங்களா அந்த ஃபேமிலிக்கு நான் ஒரு ரேங்கரானு வந்திருப்பேன். ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்ச் ஆகும். இவன் இப்போ இந்த ட்ரைனிங் சேம்பர் எதுக்காக வந்துப்பானா இவர்கிட்ட இருக்க எலிசல் பாய்க்கில் அதோட பவரை அப்டேட் பண்ணி அப்சர்வ் பண்ணணும். அது எக்கச்சக்கமான பவர்லாம் இருக்கும். அது இவனோட மேஜிக் பவர் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இது ஒவ்வொருத்தரையும் பொறுத்தும் டிஃபர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பாஸ்ட் லைஃப்லேயே சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு வேலை மேஜிக் பவர் ஹையாக இருந்துச்சுன்னா அது இவனோட மேஜிக் பவர் இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் மேஜிக் பவர் அவ்வளோ பெருசாக இருந்திருக்காது. புதுசாக கிடைச்ச டிவைன் ஃப்ளேவர்ஸில் நம்ம ஹீரோ ஆட்டம் முடிஞ்சிருப்பேன். நம்ம ஹீரோக்கு மேஜிக் பவர் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இவன்ட்ட ஆர்கன் ஸ்வார்ட் அப்படின்ற ஒரு பவர் இருக்கும். அதோட பவரை மேக்ஸ் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி 99 இருக்கும். இன்னும் ஒரு பாயிண்ட் தான் பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு தேவைப்படுவோம். அந்த பவருக்கு நம்ம ஹீரோ இந்த எலிக்சர் பாலை அப்படின்னு நினைப்பேன். இந்த எலிக்சர் பாலையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னா ஈவிலார அவனை சுற்றி வர ஆரம்பிக்குது. இந்த எலிக்சரோட பால் தான் இவனை அப்படி கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கும். இவனும் அதில் கண்ட்ரோல் ஆகாமல் அப்படியே ரெசிஸ்ட் பண்ணி தடுத்து வந்துருப்பேன். அதனால சுத்தமாக வந்துருக்காது. அப்படியே கட் பண்ணி காட்டுப்பையில் ஒரு இடத்த காட்டுறாங்க. இது 20th ஃப்ளோர் இருக்கும். இந்த 20th ஃப்ளோர் தான் நம்ம ஹீரோ அடுத்து வரதா இருந்திருப்பேன். இந்த 20th ஃப்ளோர் ஒரு 2 ஜெயின்ஸ் இருப்பாங்க. அந்த 2 ஜெயின்ஸையும் என்ன அங்கே இருக்க எல்லாமே மர்ட்டி இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஆஸ்கார் கீழே வேலை வைக்கிறாங்கன்னு இருப்பாங்க. அவங்களும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சீ ஸ்டோனை பற்றி ஒழுங்கு மாதிரியாக சொல்லிடுங்க. உங்களை மாதிரி ஜெயின்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த சீ ஸ்டோன் எங்கே இருக்குன்னு தெரியும். ஒழுங்கு மாதிரியாக சொல்லிடுங்க சொல்லி மாட்டி இருப்பாங்க. அவங்களோட கில்டை இப்போ காட்டாங்க. அவங்க உல்ஃப் கில்ட் அப்படின்ற ஒரு கில்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆஸ்கர் கீழே வேலை செய்வாங்க. இந்த உல்ஃப் கில்டோட தலைவர் இருந்திருப்பேன். அவனும் அந்த சீ ஸ்டோனை தெரியாம இருப்பேன். ஏன்னா அந்த சீ ஸ்டோனை யாராச்சும் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் இந்த கடலுக்கு கடவுள் மக அப்படிப்பட்ட சீ ஸ்டோன் உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற விஷயம் ஊர் ஃபுல்லாக பரவிருக்கும். ஒரு மாதிரியாக அந்த சீ ஸ்டோனை கொடுத்துருன்னு சொல்லி இவங்களும் மாட்டிருப்பாங்க. அந்த ஜெயின்ஸ் இதெல்லாம் ரூமர்னு சொல்லியிருப்பாங்க. ஒலிம்பஸ் தான் அந்த மாதிரி ரூமர்ஸ் கிளப்பி விட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே ஒலிம்பஸ்க்கு இவனுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது. இந்த 24 கண்ட்ரோலில் வச்சுக்கிறது கிட்டத்தட்ட ஒலிம்பஸாக இருப்பாங்க. அதனால இங்கே நாங்கள் உங்களை போட்டு தந்தா கூட எவனுமே வந்து கேட்க போகிறது சொல்லி இவங்க உண்மையை சொல்லாமல் இருப்பாங்க. அதனால இங்கே இருக்க 2 பேருமே போட்டு தரக்கானே அங்கே இருக்கவங்க ட்ரை பண்ணிப்பாங்க. பக்கத்தில் வந்து கடைசியாக கேட்டுப்பாங்க ஒழுங்கு மாதிரியாக சீ ஸ்டோன் சொல்லுன்னு சொல்லி. ஆனால் இருக்கக்கூடிய அந்த 2 தேசமே தெரியாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ தைரியம் தான் பொய் மேலே பொய்யா சொல்லிக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் அவங்க வந்து கழுத்தில் கத்தி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துப்பேன். யாரா நீ ஹீரோ மாக்கி எந்த வேலையும் பண்ணியிருக்க ஒரு மாதிரியே தப்பிச்சு போனதில்ல தப்பிச்சு போவான்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ தான் ரீசெண்டாக அந்த எலிக்சர் பவர் பவர் அப்டேட் பண்ணிப்பேன். அவனுக்கு ஆர்கேட் ஸ்வாட் அந்த பவர் பின்னா மேக்ஸ் ஆயிருக்கும். அவ்வளோதான் நம்ம ஹீரோ முறைச்சு பார்த்துருப்பேன். சிண்டரைஸ் பவர் மூலியமாக அங்கே இருக்க மொத்த இடத்தையும் அனலைஸ் பண்ணிப்பேன். என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோவை பற்றி அவனுக்கு கேள்விப்பட்டாங்க. 10th ஃப்ளோரில் ஒருத்தன் கிராண்ட் காம்படிஷனில் ஜெயிச்சுருப்பேன். அது இவன் தானே சொல்லி அவளும் மேன் போய் பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ ஃபுல் இடத்துலையுமே அனலைஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்க மொத்த இடத்துமே போட்டுக்காண்டி மின்னல் இடத்துல இருந்திருப்பேன். அங்கே இருக்க எல்லாமே சாங்கனாக இருக்குதான். அவனும் தடுத்து சண்டை கொடுப்பாங்க. நீ என்ன நீயே ஸ்டாண்ட் இருக்கா நாங்களாம் ஆஸ்கர் கீழே வேலை செய்கிறோம். இதுக்கு முன்னாடி பல பேர் கூட சண்டை தான் இந்த 10th ஃப்ளோருக்கு வந்து போய் தெரியும். ஆனால் அவங்கள மாதிரி நான் கிடையாதா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேண்டாம்னு சொல்லி நம்ம ஹீரோ கூடவே சண்டை கொடுப்பாங்க. நம்ம ஹீரோவின் கூட அசால்ட்டாக சண்டை கொடுப்பேன். அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காக இருந்துக்கும். இதை பார்த்து இந்த ஜெயின்ஸே சாக்க இருப்பாங்க. இந்த ஜெயின்ஸ் நினச்சா அசால்ட்டாக பண்ணால் இங்கே இருக்க மொத்தத்தையும் அடிக்க முடியும். ஆனால் எதுக்கு சண்டை விடாமல் வைக்கிறாங்க இல்லை. நம்ம ஹீரோ முடிஞ்சளவுக்கு இங்கே இருக்க எல்லாத்தையும் அடித்து விரட்ட ட்ரை பண்ணியிருப்பேன். அவனுக்கு தப்பிச்சு போகிற மாதிரி இருந்திருக்காது. நம்ம ஹீரோ இங்கே இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக போட்டு தெரியுது. அவனுக்கு தப்பிச்சு கிளம்பிப்பாங்க. இந்த வாட்டி உங்களுக்கு ரொம்ப லக்கு நிறையா இருந்திருக்கு. அதனால தான் அவன் வந்து உங்களுக்கு காப்பிட்டேன். அடுத்த வாட்டி உங்களுக்கு சும்மா மாதிரி சொல்லி அங்கே இருக்க அந்த உல்ஃப் கில்ட்டை சேர்ந்தவனும் இவங்க மிரட்டி தப்பிச்சு கிளம்பியிருப்பேன். நம்ம ஹீரோ இவங்க காப்பாந்துப்பல இருந்தாலுமே அவங்க இந்த மனுஷங்களை பார்த்தா சுத்தமாக பிடிக்காம இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ மேலேயும் வெறுப்பை காட்டிருப்பாங்க. அங்கே ஒரு அண்ணன் இருப்பேன். அவன் தான் ரொம்ப திமிரத்தமாக ஹீரோட்ட பேசுவேன். வேணா தான் நம்மளை காப்பாற்றணும் வேணா நம்ம நம்பக்கூடாது. இந்த மாதிரி மனுஷங்க எல்லாமே நம்ம இருக்க அந்த சீ ஸ்டோனை தேவை வரான்னு சொல்லி அப்போ சீ ஸ்டோனை மட்டும் தான் இருக்கா நம்ம ஹீரோ கேட்பேன். சீ ஸ்டோனை கேட்டலாம் இல்லை. ஆனால் அந்த சீ ஸ்டோனை பற்றியான விஷயங்கள் எங்கள் எல்டருக்கு தெரியணும். இங்கே இருக்கணும் வாங்கிட்டு இருந்திருப்பேன். உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டிருப்பேன். ஆமாம் தெரிஞ்சாலுமே உங்கள் மாதிரி ஆட்களுக்கு ஆட்டுமே நான் வந்து அதை சொல்ல மாட்டோம். எல்லா இடத்துலையுமே அந்த சீ ஸ்டோன் எங்கிட்ட தான் இருக்குன்னு ரூமர்ஸ்லாம் பறக்கிட்டு இருக்கு. எங்கிட்ட தான் அந்த சீ ஸ்டோன் இல்லவே இல்லை. அப்படி இருந்தாலுமே உங்கள்கிட்ட யார்ட்டுமே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அந்த 2 ஜெயின்ஸில் ஒரு ஜெயின் மட்டும் ரொம்ப சண்டை வர மாதிரி நம்ம ஹீரோட்ட பேசிக்கிறேன். நம்ம ஹீரோக்கு எந்த விஷயமே சொல்லக்கூடாதுன்னு அவனும் கங்கன கறிட்டு இருந்துப்பேன். இப்போ ஒரு மெசேஜ் வந்திருக்கோம். நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லி இவங்களோட எல்டர் ஒருத்தருப்பாரு. அவர் பின்னா மெசேஜ் போட்டுப்பாரு. எதுக்காக எல்டர் பின்னா இவனை போய் பார்க்கணும்னு சொல்றாரு. ஒருவேளை 10th ஃப்ளோரில் ஜெயிச்சால பார்க்கணும்னு சொல்லிப்பாரா. இருந்தாலுமே 20th ஃப்ளோர் இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேங்கல. நாங்களாம் தனியாக தானே வாழ்ந்துருக்கோம். எதுக்காக ஒரு மனுஷனை போய் அவர் பார்க்க நினைச்சான்னு சொல்லி அவனுக்கு எதுவும் புரிஞ்சுக்காது. நம்ம ஹீரோ ஓனாய் மேலே சவாரி பண்ணிட்டு வந்திருப்பேன். இந்த ஓனாயெல்லாம் மனுஷங்களை பார்த்தாலே குதறி எடுத்துடும். இருந்தாலும் நம்ம ஹீரோவை அது எதுவுமே பண்ணியிருக்காது. இதை பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த அன்னைக்காரர் இருக்கால அவன் தான் செம்மையாக கேனா இருந்துருப்பேன். அவன் ரொம்ப கடுப்பில் இருப்பேன். ஹீரோ பார்த்தாலும் சுத்தமாக இருக்காது. பகலில் கேட்டாங்கன்னு தான் அவன் கூட மட்டும் நீ சண்டை ஓட்டாத. அவன் பவரை பார்த்தல அவன்லாம் சண்டை ஓட்டா அவனை சாடிச்சு அவங்க இருக்குது இல்லை. இவங்களோட இடத்துக்கு தான் இருப்பாங்க. இவங்க கிராமம் தனியாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்கும். இந்த இடத்துக்கு இவங்க வரல. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்ரீ இருக்கும். இந்த ட்ரீயை பொறுத்த வரைக்கும் இது அழியாத கொள்ளாத கடைசி வரைக்கும் ரொம்ப நாட்கள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு இம்மோட்டலான ட்ரீயாக இருந்திருக்கும். ஆனால் இந்த பவர்ஃபுல்லான ட்ரீயை செகண்ட் ஒரு மிகப்பெரிய வார்வாப்பு இந்த ஜெய்ஜார்னோ முயற்சியான்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு சம்பவம் அடுத்து நடக்க போது அந்த சம்பவத்தில் இந்த ட்ரீ இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து காணாமல் போயிடும்.
அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் அடுத்து காத்துக்கிட்டு இருக்கு. எதுவுமே இங்கே இருக்க ஜெயிச்சுக்கு இருந்துக்காது. வாப்பா உள்ள போகலான்னு சொல்லி அவங்க கூட்டி பார்ப்பீங்க. உள்ள ஒரு மிகப்பெரிய டவுன் இருக்கும். நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். இப்போ வந்த அரசியல் பண்ணா இருக்க ஜீன்ஸ்லேருந்து எல்லாமே செமையாக சாக்காக இருப்பாங்க. கூடவே டென்ஷனாக பார்த்துப்பாங்க. இவன் என்ன ஒன்று போகிறானோ இவன் ஒரு மனுஷனாக கண்டிப்பாக நம்ம வந்து போட்டு வைக்கிறது தான் வந்திருப்பான்னு சொல்லி அவனும் மறந்து போய் பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோவை எல்டர் இருக்கல எல்டர் இருக்க இடத்துக்கு வெளியே கூட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ எல்டர் பார்க்கவே இருந்திருப்பேன். எல்டர் உள்ள இருக்காத சொல்லி வெளியே தான் கேட்பாங்க. எல்லரும் உள்ள தான் இருப்பாரு. எல்லரும் நம்ம ஹீரோ கண்டி கூப்பிட்டு இருப்பாரு. இந்த எல்டரை பொறுத்த வரையும் அவர் தேஜாண்டோ மேட்சை நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஹை லெவல் ரேங்கராக இருந்திருப்பாரு. அந்த தேஜாண்டோ மேட்சை நடந்ததுக்கப்புறம் இவர் எப்படி தப்பிச்சான்னு இல்லை. நம்ம ஹீரோவை பார்க்கறதுனா வந்திருப்பேன். இவரும் நம்ம ஹீரோ உள்ள கூப்பிட்டு இருந்திருப்பாரு. இவர் ஒரு லெஜண்ட். இவர்கிட்ட எக்கச்சக்கமான பவர்லாம் இருக்கும். இவரோட பேர் உப்பா அப்படின்றதா இருந்திருக்கும். இந்த உப்பா வந்து அமைதியாக உட்காந்துப்பாரு. நம்ம ஹீரோட்ட வாப்பா தம்பி கூட்டுப்பார்ல நம்ம ஹீரோட பேரையும் கேட்டுப்பாரு. நம்ம ஹீரோட பேரை ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா இங்கே ஒரு பெருசு இருந்திருப்பார்ல அவர் தான் சொல்லிப்பாரு. அந்த பெருசுக்கும் இந்த ஜெயிலுக்கும் நல்லதான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது வரைக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகிட்டே வந்திருக்கோம். அவர் சொன்ன பேரை வந்துருப்பாரு. நம்ம ஹீரோட திரும்ப பேரை கேட்டுப்பாரு. அந்த பெருசு ரெக்கமெண்ட் பண்ணி தான் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். அதனால தான் இவரும் நம்ம ஹீரோ பார்க்கவே சொல்லிப்பாரு. சும்மாலாம் பண்ணால் அவர் எந்த மனுஷனையும் பார்க்க மாட்டாரு. ஏன்னா மனுஷங்களுக்கும் இவங்களுக்கும் சுத்தமாக ஆகாது. அவெல்லாம் துரோகம் பண்ணாங்க. அந்த ஒலிம்பஸ்லேருந்து ஆஸ்கருக்கு எல்லாமே மனுஷங்க உருவத்தில் இருக்க கடவுள்கள் தானே. அதனால பண்ணா எல்லாருமே பண்ணா அவர் செமையாக காலில் இருந்திருப்பாரு. எந்த மனுஷனும் நம்பக்கூடாது அப்படின்ற முடிவில் இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோ ரெக்கமெண்டேஷனால தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பேன். நீ எதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அவரும் கேட்டுப்பாரு. நம்ம ஹீரோ அசனாம பார்த்து நின்றுருப்பேன். உன் கண்ணிலே எந்த பயம் இல்லைன்னு தெரியுது. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் திரும்ப கேட்குறேன் சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டுப்பாரு. நம்ம ஹீரோ அங்கே கூட 2 தேங்ஸை காப்பாற்றிருப்பேன். அதை பற்றி தான் சொல்லியிருக்க மாட்டேன். இவர்கிட்ட ஒரு நல்ல ஒப்பீனியன் வாங்குறதோ எதுவுமே பண்ணால் நம்ம ஹீரோட என்னமா இருக்காது. நம்ம ஹீரோ எனக்கு அந்த ஸ்டோன் தேவை உங்கள்கிட்ட தானே அந்த ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி கேட்டுருப்பேன். இவரும் அதை பற்றி பேசாமல் நீ ஒலிம்பஸ் கூட சண்டோட போயிருக்க ஒலிம்பஸ் வச்சு பயம் இல்லைங்க இருப்பாரு. எனக்கு எந்த பயமும் இல்லை. உங்களோட தைரியசாலி நினைச்சேன். ஆனால் நீங்கள் என்னன்னா அவ்வளோ பயந்தவங்களே இருக்கீங்க. ஒலிம்பஸ் இன்னும் கொஞ்ச நாட்களில் பண்ணா நீங்கள் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு உங்கள் மேலே போர் தொடுத்தா என்ன பண்ணுவீங்க. அவங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண போகிறாங்க. வெப்பன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்க வேணாமா. நீங்கள் என்னடா பயந்து போய் இப்படி உட்காந்துருந்தீங்க. என்ன பவர்லாம் போயிடுச்சா வயசான சொல்லி நம்ம ஹீரோ வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பேன். அவர் எவ்வளோ பெரிய ஆள் எதையுமே பார்க்காம நம்ம ஹீரோ இந்த மாதிரி பேசியிருப்பேன். இதில் அவர் செம்மையாக கேண்டா இருப்பார். இருந்தாலுமே கோவத்தை குறைச்சிக்கிட்டு உன் கண்ணில் பயந்து இல்லை. அதை உன்னை பார்த்தாலே தெரியுது. நீ தைரியத்தாலே தான் ஒலிம்பஸ் கூட சண்டை விட்டுருக்க. ஆனால் நீ அதே சமயம் சரி என்ன முட்டாட்டா ஒலிம்பஸ் கூட சண்டை விட்டு நீ ஜெயிச்சு முடியும் நினைக்கிறியா. அங்கே எக்கச்சக்கமான ரேங்கர் இருந்திருப்பாங்க. நீ ஒரு சில ரேங்கர் கூட தான் சண்டை விட்ட. நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல ரேங்கர்ஸ்லாம் இருக்காங்க. அவன் கூட சண்டை விட்டு உன்னால் தப்பிக்க முடியாது. உனக்கு அந்த ஸ்டோன் தான் தேவை. அந்த ஸ்டோனை பற்றியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த ஸ்டோனு எங்கிட்ட இல்லை. ஆனால் அந்த ஸ்டோன் எங்கே இருக்குன்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரியுது சொல்லி நம்ம ஹீரோக்கு அவர் சொல்லலாம் இருப்பார். எதுக்கு அவர் சொல்கிறான்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைப்பேன். முதல் விஷயம் அதை பெருசு சொன்னேன். அதனால தான் நான் உனக்கு அந்த ஸ்டோன் இருக்க இடத்த சொல்ல போகிறேன். ரெண்டாவது விஷயம் அது நீ தான்டா அப்படின்னு சொல்லியிருப்பேன். நானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகிப்பேன். நம்ம ஹீரோ வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்ப்பேன். இவன் கையில் இருக்கல அந்த க்ளவுஸை பார்த்துப்பாரு. அது ஒரு டிவைன் ஸ்டோர் கூடிய க்ளவுஸு. இந்த இடத்துல நீ தான்டா ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்னு அவர் சொல்லிப்பாரு. இடத்த பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் தான். அந்த டவரில் வைக்கக்கூடிய கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அவரும் பார்க்கும்பாரு. டோட்டல் இடத்துக்கே ஒன்றும் நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்க மாட்டார். இந்த க்ளவுஸை பார்த்தா இந்த நிறையா பவர் இருக்குன்னு அவர் நினச்சிக்கிட்டான்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு லொக்கேஷன் தெரியாத வந்துருப்பேன். அவர் லொக்கேஷன் சொல்லிப்பாரு என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ இந்த இடத்த ஃபுல்லாக சர்ச் பண்ணலாமே வந்துருப்பேன். அந்த இடத்துல டிவைன் ஃப்ளேம் இவ்வளோ வந்துருப்பேன். ஏன்னா வழி தவறி போயிருப்பேன். அதுக்கப்புறம் தான் டிவைன் ஃப்ளேம் எவ்வளோ வெளியே வந்துருப்பேன். வெளியிலேருந்து பார்த்தா 2 ஜெயிண்ட் பண்ணால் கூட சண்டை இருக்கான்னு இருப்பாங்க. 2 ஜெயிண்ட் அப்புறம் 4 ஜெயிண்ட் அணிஞ்சிருப்பாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிப்பாங்க. ஒரு மனுஷன் எப்படி இருந்ததுக்கு வரலாம். அது மட்டும் இல்லை இது எல்டர் கூட போய் பேசிக்கிறீங்க. எல்டர் என்ன இவ்வளோ நம்பிக்கிட்டு இருக்காரா. இப்போ சரியான மோசமான இருக்கேன். அவனை பார்த்தாலே தெரியுது எல்லா மனுஷங்களுமே எனிமிஸ் தான் சொல்லி அவங்க சண்டை இருக்கான்னு ரெடியாக இருப்பாங்க. அதே சமயம் இந்த எல்டருக்கும் நடந்த சமூகம் எல்லாமே நான் வருது. இவங்களோட இனத்து மேலே இந்த பொசைடன் கடலோட கடவுள் இருக்கல்ல அவர் சண்டை விடுறாரு. இந்த கிழக்கு கரையில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பொசைடன் யார் அப்படின்றது கடலோட ராஜா வந்துப்பாரு. அவரு பெண்ணா இவர் இனத்து மேலே சண்டை விட்டுருப்பாரு. ஒரு பெரிய சுனாமியே வந்துருக்கும் அந்த இடத்துல. இதெல்லாம் இவரு யோசிச்சு பார்க்குறது. இந்த சம்பவம் அடிக்கடி கனவு வரும்போது எல்லாத்தையும் இவர் யோசிச்சு பார்க்கல. வெளியில் ஒரு சத்தம் கேட்டுக்கும். நம்ம ஹீரோ சண்டை விட போகிறேன். அதுவும் ஜெயின்ஸ் கூட சண்டை விட போகிறேன் அப்படின்ற ஒரு சத்தம் மட்டும் கேட்டுருக்கோம். நம்ம ஹீரோ கூட அங்கே இருக்க ஒரு ஜெயின் சண்டை இருக்கான்னு நினைப்பேன். நம்ம ஹீரோ அதோட அட்டாக் தான் இருப்பேன். இந்த வாட்டி இந்த பொசைடனோட எந்த ட்ரிக்குமே வேலை செய்யான்னு சொல்லி ஹீரோவை பார்த்த மணிக்கு அவரும் சொல்லிப்பாரு. இதோட இந்த எபிசோட் நீங்கள் அவசரமாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் இதே மாதிரி எல்லா வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சீன வீடியோ டேக் கேர் பை கைஸ்.